Hi friends, welcome to tomandjerry kitchen. இன்னைக்கு நான் பீட்ரூட் டீ-ஷர்ட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ப்ளூ பேண்ட் போட்டிருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம புதுசா ஸ்பெஷல் செய்ய போறது பீட்ரூட் ஹல்வா. ஓகே. இப்போதைக்கு போன வீக்ல நம்ம சேனல்ல 3 அல்வா செஞ்சிருக்கோம். இப்ப அசோக் அல்வா, எல்லோ பம்ப்கின் அல்வா, கேரட் அல்வா. டிஸ்கிரிப்ஷன்ல ஆடர் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 பீட்ரூட்டு ஜூஸ் நான் அரைச்சி வச்சிருக்கேன். இது 50 ml நெய், தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை. இப்போதைக்கு இந்த ஹல்வாவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணியாச்சு. இந்த ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு தானே ஹீட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த கேஷ்யூவை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பை இதில் கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கம 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 முந்திரி பருப்போட வாசனையே எனக்கு அப்படியே அடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதில் முந்திரி பருப்பு ரெடி ஆச்சு. இப்போ இது தட்டில் போட்டு வைக்க போகிறேன். பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கிளறுங்க. இப்போ 5 மினிட்ஸ் பீட்ரூட்டை கொதிக்க வைக்கணும். ஓகே, பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கலக்கி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கிளறுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் எப்படி கெட்டியா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ கைவிடாமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ், லம்ஸ் வரக்கூடாது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லாக நல்ல ஜாம் மாதிரியே வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த 1/2 கப் சுகரை ஆட் பண்ணிக்க போகிறேன். தொடர்ந்து கிளறுங்க. இப்போ ஹல்வா நல்லா வந்துக்கிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நெய்யை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கிளறுங்க. இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்க போகிறோம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி இஸ் டன். இப்போ ஃபைனலியாக முந்திரி வறுத்து வச்சிருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கிளறுங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பீட்ரூட் ஹல்வா ரெடி. அவ்வளோதான், சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி. இந்த பீட்ரூட் அல்வாவை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பீட்ரூட் அல்வா சூப்பர்.
சூப்பராக இருக்குது. அப்படியே வாய்ப்புறா ரொம்ப ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதுலேயும் அந்த நெய், பீட்ரூட் ஜூஸு, சர்க்கரை, கார்ன்ஃப்ளவரு, பின்ஸ் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் வந்து ஏலக்காய். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் ஃபங்க்ஷனில் வீட்டில் நான் இந்த பீட்ரூட் அல்வாவை சாப்பிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பட்டன் போடுங்க.